ஹலோ சில்ட்ரன், நாம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிற பாடம் ஓநாய்களுக்குள் ஆடுகள். பாடபாகம் மத்தேயு 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். இன்றைக்கான மனன வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம பாடத்தின் நோக்கம், நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆமா கிட்ஸ், நாம இயேசுவை பத்தி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நாம பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் தெரிவிக்கணும்னு தேவன் நம்ம அழைச்சிருக்காங்க. ஒரு நாள் இயேசு வேற 70 சீஷர்களை அழைத்து எல்லா பட்டணங்களுக்கும் தனக்கு முன்னால போகும்படி 2 பேராக அனுப்பினாங்க. அவங்க கிட்ட அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதனால எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. நீங்க பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அவங்க உங்களை ஏற்றுக்கொண்டா அங்கே தங்கி புசித்து, அங்க வியாதிப்பட்டவங்க இருந்தா அவங்களுக்கு சுகம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதே போல இயேசு தம்முடைய 12 சீஷர்களை அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல நோய்களை சுகப்படுத்தவும் அதிகாரம் கொடுத்தாங்க. அந்த 12 பேரையும் இயேசு அனுப்பும்போது சில அறிவுரைகளை கூறினாங்க. அது என்னன்னா, காணாமல் போன வீடான இஸ்ரவேல் வீட்டாரிடத்துல போங்க, அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு பிரசங்கம் பண்ணுங்க, வியாதி உள்ளவர்களை சுகப்படுத்துங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசுகளை துரத்துங்க, வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான், எனவே வழிக்கு ஆகாரத்தையோ மற்ற எந்த பொருளையோ கொண்டு போக வேண்டான்னு ஆலோசனையும் சொன்னாங்க. மேலும் அவர் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன், சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருங்கன்னு ஆலோசனை சொல்லி கொடுத்தாங்க. மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க, அவங்க உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, ஜப ஆலயங்கள்ல பிடித்து கொண்டு போய் வாரினால அடிப்பாங்க. அவங்க முன்னாடி என்ன பேச போறோம்னு கவலைப்படாதீங்க, அங்க பேச வேண்டிய வார்த்தைகள் அந்தந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பேசுகிறவர்கள் நீங்க அல்ல, உங்ககிட்ட இருக்கிற பிதாவின் ஆவியானவர் உங்ககிட்ட இருந்தே பேசுவாங்க. இயேசுவின் நாமத்திற்காக எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க, ஆனா முடிவு பரியந்தோ நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேல்பட்டவன் அல்ல, எனவே அவங்களுக்கு பயப்படாதிருங்க. வெளியே வராத மறைவானது ஒன்றுமே இல்ல, அறியக்கூடாம மறைச்சு வைக்கிற ரகசியம் கூட ஒன்றுமே இல்ல. எனவே சரீரத்தை மட்டும் கொலை செய்ய முடிகிற அவர்களுக்கு பயப்படாம சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லமை உள்ள தேவனுக்கு மட்டும் பயப்படுங்க. தேவனுடைய சித்தம் இல்லாம உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா இயேசு உங்க தலை முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்காங்க. மனுஷர் முன்னால என்ன அறிக்கை பண்ணுகிறவன நானும் என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்னாடி என்ன மறுதளிக்கிறவர்களை பிதாவின் முன்னாடியும் மறுதளிப்பேன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, மற்ற எல்லார விட என்ன அதிகமா நேசிக்காதவன் எனக்கு பாத்திரன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே ஒவ்வொருவரும் அவரவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு தேவனை பின்பற்றி அவருக்கு ஊழியம் செய்யணும். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போயிடுவான், ஆண்டவருக்காக தன் ஜீவனை இழக்கிறவனோ ஜீவனை காப்பான்னு சொல்லி சீஷர்களை அவருடைய வேலைக்காக அனுப்பி வச்சாங்க. நாமும் இயேசுவின் மேல் அன்பு வைத்து அவருக்கு ஊழியம் செய்யணும். மற்ற எல்லாரை காட்டிலும் இயேசுவை மாத்திரம் நேசித்து அவருக்கு சேவை செய்வோம். ஆமேன்.